ஹாய் நண்பர்களே, இது சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனல் மூலிமா நம்ம பல்வேறு தகவல்கள் பார்த்துட்டு வரோம். ஒரு நாளைக்கு ஒரு தகவல் என்ற அடிப்படையில் பயனுள்ள பல நல்ல தகவல்கள் பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி நாம் என்ன தகவல் பார்க்க போகிறோம்னா, செல்வ செல்வ மகள் சேமிப்பு திட்டம். இந்த திட்டத்தை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சுகன்யா சம்ரித்தி யோஜனா என்ற திட்டத்தின் தமிழ் வடிவம் தான் செல்வ மகள் சேமிப்பு திட்டம். இந்த திட்டம் வந்து பெண் குழந்தைகளுக்காக பிரத்யேகமாக இந்த திட்டத்தை வந்து துவங்கியிருக்காங்க. பெண் குழந்தைகளின் எதிர்கால கல்வி மற்றும் திருமண செலவுக்காக எதிர்கால நிதியை வந்து உருவாக்கணும், பெற்றோர்கள் வந்து ஊக்குவிக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த திட்டம் வந்து செயல்பாட்டில் இருந்துட்டு இருக்கு. செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தில் ஒரு நபர் தங்களின் 10 வயசுக்குள்ள உள்ள பெண் குழந்தை வந்து அவங்களோட பேரில் 1000 ரூபா மாதத்துக்கு 1000 ரூபா செலுத்தி இந்த திட்டத்தில் முதலீடு செய்யலாம். 18 வயசு வரும்போது தேவைப்படுற நிதியை வந்து அதுலேன்னு எடுத்துக்கலாம். அதே போல் இந்த திட்டத்தில் வந்து பெண் குழந்தை வந்து கண்டிப்பாக வந்து இந்திய குடியுரிமை பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்திய குடியுரிமை இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த திட்டத்தில் அப்ளை பண்ண முடியும். இது ஒன்று தான் ஒரே தகுதி. இதில் வேற ஒன்றுமும் இந்த திட்டத்தில் சேர்த்து வந்து வேற ஒன்றும் தடை வந்து இல்லை. அதே போல் வந்து ஒவ்வொரு நிதியாண்டிலும் குறைந்தபட்சம் ஒரு 1000 ரூபா மாதத்துக்கு 1000 ரூபாவது இதில் செலுத்தி வரணும். அப்படி இருந்தால் 14 வயசுக்கு அப்புறம் திருமணத்துக்கு தேவைன்னா, இல்லைன்னா அந்த பெண் குழந்தையோட உயர்கல்விக்கு பணம் தேவைன்னா 50% அதுலேன்னு எடுத்துக்கலாம். குறைஞ்சபட்சம் 1000 ரூபாயிலேன்னு அதிகபட்சம் 1,50,000 லட்ச ரூபா வரையும் இது வந்து இதில் வந்து வைப்பு தொகையை வந்து வைக்கலாம். இந்த கணக்கு நீங்கள் துவங்கிக்கிட்ட அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் 10ஆம் தேதிக்குள்ளே வந்து பணத்தை வந்து நீங்கள் முதலீடு பண்ணிடணும். அதே போல் சில காலம் வந்து பொருளாதார சூழலில் பணம் செலுத்த முடியலன்னா திருப்பி ஒரு 50 ரூபா செலுத்தி அபராதம் செலுத்தி அந்த கணக்கு வந்து மீண்டும் துவங்கிக்கலாம். 21 வயசுல தான் இந்த பணம் வந்து நீங்கள் எடுக்க முடியும். உங்கள் ஃபுல் தொகை வந்து எடுக்க முடியும். ஒவ்வொரு ஆளுக்கும் எவ்வளோ தொகை வழங்குவாங்க. நீங்கள் ஒரு தொகை சேமித்து வைக்கிறீங்கன்னா கவர்மெண்ட் ஒரு தொகை வந்து அதில் சேமித்து வைக்கும். அப்போ நீங்கள் பணம் எடுக்கும்போது இரட்டிப்பாக அந்த பணம் வந்து உங்களுக்கு கொடுக்கும். இது வந்து உங்கள் பெண் குழந்தைகள் எதிர்காலத்திற்கு வந்து மிகவும் ஒரு பயனுள்ளதாக இருக்கும். அதனால் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த திட்டத்தில் வந்து சேர்ந்து பெண் குழந்தைகளுக்கு அந்த ஒரு பொருளாதாரத்தை சேமிக்கும் இந்த திட்டத்தில் விருப்பம் இருந்தால் நீங்களும் சேர்ந்து பயனடைஞ்சிங்க. இந்த திட்டம் வந்து அருகில் உள்ள அஞ்சலகத்தில் நீங்கள் விவரம் கேட்டுங்க. நண்பர்களே, இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்களோட மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். குறிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.